67 Mathematics Term 1, Chapter 1, Example 1.15. If the cost of a copy of Tirukural book is rupees 188, then find the estimated cost of 31 copies of such books. Find the rounded values of 188 to hundreds and 31 to tens and then find the result. So, கவனிங்க ஒரு திருக்குறள் புக்கோடைய விலை பார்த்தீங்கன்னா 188 ரூபா. இதை மாதிரி 31 காப்பீஸ் புக்குக்கு எவ்வளோ ரூபா இருக்கும், அதுவும் எஸ்டிமேட்டடாக கேட்டிருக்காங்க. அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன வேல்யூவாக இருக்குன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 188 ஹண்ட்ரட்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அண்ட் 31 டென்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதோட எஸ்டிமேட்டட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லி அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு உள்ளதை கண்டுபிடிங்க, அதாவது உண்மையான வேல்யூ. ஸோ இது மல்டிபிள் பண்ணணும். ஏன் மல்டிபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 188 ஒரு புக்கு 188 ரூபா தெரியும். அப்போ 31 புக்குக்கு 31 கொண்டு என்ன செய்யணும், மல்டிபிள் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இதுவும். ஸோ 8 இங்கே வந்து 8 1s are 8, அதுக்கப்புறம் 8 1s are 8, அது வரும் 1 is 1. ஃபஸ்ட்டு இந்த 1 வச்சு பண்ணணும், அடுத்து இந்த 3 வச்சு பண்ணணும். 8 3s are 24, ஸோ 24 4/2 மேலே கேரி ஓவர். ஸோ 8 3s are 24 + 2 பார்த்தீங்கன்னா 26. இந்த 2 இருக்குது. 1 3 3 + 2 பார்த்தீங்கன்னா 5. இப்போ இதெல்லாம் கீழே கொண்டு போங்க. 8 + 4 12 ப்ளஸ் இங்கே வந்து 1 + 6 7 7 + 8 இங்கே 5. ஸோ அப்ராக்ஸாக எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா ருபீஸ் 182 31 காஸ்ட்டு கரெக்டாக 5828 ரூபா வருது. 5828 ரூபா வருது டோட்டலாக. அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஸோ எஸ்டிமேட்டட் காஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். இதுக்கு கிட்ட வரோம் பாருங்கள் கிட்டத்தட்ட. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர் ஆகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 188 ஹண்ட்ரட்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. ஸோ 188 ஹண்ட்ரட்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா 100th டிஜிட் எது, இந்த 1 தான் 100th டிஜிட். ஸோ அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 5 பெருசாக இருக்கணும். ஸோ 5 பெருசாக இருந்தால் என்ன பண்ணணும், இந்த 1 அடுத்த இருக்க டிஜிட் வந்து 5 பெருசாக இருந்தால் இந்த இடத்துல 1 கூட்டிடணும். அதாவது ஒரு என்ன நம்பர் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த இருக்க நம்பர் வந்து 5 பெருசாக இருந்தால் அந்த அண்டர்லைன் பண்ண நம்பரை நீங்கள் வந்து 1 கூட்டணும். சப்போஸ் இது 5க்கு கீழே இருந்துச்சுன்னா 5 கூட இருக்கக்கூடாது. 5க்கு கீழே எக்ஸாக்டாக 5 இருக்கக்கூடாது. 4 3 2 1 0 இந்த நம்பர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இதை அப்படியே விட்டுடலாம். 5 6 7 8 9 இருந்துச்சுன்னா இதை 1 கூட்டணும். சரியா? ஸோ அப்போது இங்கே 8 இருக்குது. 8 பார்த்தீங்கன்னா 5 பெருசு. ஸோ அந்த 1 என்ன செய்யணும், கூட்டிடணும். ஸோ 2 ஆக்கிடணும். மிச்சம் எல்லாமே 0. அண்டர்லைன் பண்ணுறதுக்கு அடுத்த டிஜிட்ஸ் எல்லாமே 0 ஆயிரும். அண்டர்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே 0 ஆயிரும். இதுதான் எஸ்டிமேஷன் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 31 நீங்கள் ஈஸியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். 30 எப்படி சொன்னேன், 10th டிஜிட் இது 3, அதுக்கு அடுத்த டிஜிட் பாருங்கள் 1 தான் இருக்குது. 1னா 5 ரொம்ப சின்ன வேல்யூ தான். ஸோ அப்போ ஈஸியாக 30 நீங்கள் போட்டுடலாம். இப்போ இது ரெண்டத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் உங்களுடைய என்னவாக இருக்கும், எஸ்டிமேட்டட் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ 0 0 அகைன் 2 0 × 0 0 இது 0 0 2 3 6 மட்டும் வரும். ஸோ 0 0 0 6 6000 ரூபா வரும். ஸோ எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் அவங்க கேட்டிருந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6000 ரூபா. அப்போது டோட்டல் இப்படி சொல்லது வேலை 5828 ரூபா கரெக்டாக சொல்லது வேலை 6000 கிட்ட வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்டிமேட்டடாக சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.